இந்த பிக் பாஸ்லேயே பெரிய காதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகுமாரும் அருணும் பேசுகிறது தான். 2 பேரும் என்னமா பேசுகிறாங்க, புதுசாக லவ்வர்ஸ் பேசுகிற மாதிரி தான் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க பேசினதில் ஒரு முக்கியமான ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்போ அவர் மஞ்சரி பற்றி சொல்லிட்டு இருக்காரு சிவா. மஞ்சரிக்கும் எனக்கும் ஆக்சுவலாக வெளியில் சண்டை நினைக்கிறாங்க, பட் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. மஞ்சரி ஒரு வாட்டி சிவா கிட்ட சொன்னாங்களா, மஞ்சரிக்கு ஒரு ட்ரீம் வந்து தான். அதில் சிவாவோட ஒய்ஃப் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சிவாவோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, இல்லை அது ட்ரீமில் மட்டும் ப்ரெக்னெண்ட்டான்னு வந்துச்சான்னு எனக்கு அது புரியலை. ஸோ அப்படி சொல்லி மஞ்சரி கிட்ட பேசினாங்களாம். அப்போ சிவா ப்ரோ கிட்ட அருண் கேட்குறாரு, மஞ்சரி உண்மையிலே எதனால் வெளியே போனாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே சிவா சொல்கிறாரு, வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னால் ஷேர் பண்ண முடியாது, பரவாயில்ல, பிக் பாஸ் சொன்னதை அவர் ஞாபகம் வச்சுருக்காரு, வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னால் ஷேர் பண்ண முடியாது, பட் இங்கே பார்த்த வரைக்கும் இங்கே உள்ளவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் மேலே அவங்களுக்கும் மேலேயே ஒரு பிடி போன மாதிரி இருந்துச்சு, அதனால் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முத்துக்குமரனால் அவ்வளோ தூரம் வந்தவங்க முத்துக்குமரனை விட ஒரு பிடி மேலே அவங்க கேம் தெரிஞ்சதுனால அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொன்னார். ஸோ இதில் இதில் நிறைய பேர் கான்ட்ரடிக்டிங் தாட்ஸ் வரும் இதை கேட்குறவங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர் சப்போர்ட் பண்ணார், ஆனால் மஞ்சரி சொந்தமாக ஃபைட் பண்ணி மேலே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் அன்பும் தான் முத்துக்குமரனால் கொடுக்க முடிஞ்சதே தவிர அவங்க பேட்டில் அவங்க தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ சிவா ப்ரோ சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன மாற்றுக்கருத்து இருக்குது. இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, மஞ்சரி முத்துக்குமரனால் தான் மேலே வந்தாங்களா, அப்புறம் அவங்க முத்துக்குமரன் கேமோட ஒரு இப்படி ஹையாக போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.